நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மேட்டூர் டேம் கிட்டே இருக்கோம். அங்கே ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள், சூசேப்பர் ஆலயம். சூப்பராக இருக்குது, செம்ம பெருசு, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய சர்ச்சாக கட்டிருக்காங்க. நம்ம ஆல்மோஸ்ட் சேலம் மேட்டூர் அந்த லேண்டில் இருக்கிறோம். சரிங்களா, நல்ல பெரிய சர்ச் சூசேப்பர் ஆலயம். 1948 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பழைய சர்ச்சு நல்லா பெருசாக புதுப்பிச்சு இடம், சமுதாய கூடம் எல்லாமே இருக்குது. நைஸ். பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாதான், உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் எவ்ரி திங் இஸ் வெரி நைஸ். இன்டேக் வாட்டர் பம்பு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமு. இந்த சைடு அந்த சைடு ஒன்று போகிற மாதிரி ரெண்டு இது இருக்கு. ஃப்ரிட்ஜு, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு சூப்பரில் பயங்கரமாக இருக்குது. ஏரியா சுற்றி சுற்றி ஆள் கம்மி தான். வாவ், ஒரு மேட்டூர் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு சூப்பராக இருக்குது. எங்கே போகிறா? ஏய், பார்த்தீங்கன்னா மேட்டூர் எவ்வளோ பெரிய செவுறு கட்டிக்கிறானுங்க பாருங்கள். ஃபுல்லாக தடுப்பணை மாதிரி. அந்த பக்கம் வேறு மாதிரி இருக்குது, இந்த சைடு இப்படி இருக்குது. பெரிய செவுறு, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இது மொத்தம் 3 வழியில் தண்ணி வெளில வருது, அப்படி செட் பண்ணியிருக்காங்க. சூப்பர், ஃபைன், பக்காவாக இருக்குங்க, வேறு லெவல், சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஏதோ ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் பயங்கர புகை. அதுதான் இந்த இடத்துல இது மாதிரி மேகமூட்டை மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? பாருங்க, புகை பயங்கரமாக வருது. என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியுது. பட் ஏரியா ரோடு எல்லாமே சூப்பராக இருக்குது. சேலம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாம். அந்த இது தண்ணி இந்த பக்கம் ஒரு வாய்க்கால், அந்த பக்கம் ஒரு தண்ணி போகுது. வா, அப்படி ஒன்று போகுது. வா எடு, வீடியோ போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங்கான வியூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் சென்னையில் வந்து ரொம்ப ஹாட்டாக சிட்டியாக நம்ம ஒர்க் பண்ணி பழகிட்டோம். நம்மளோட பார்வைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் போனதுனால நம்மளுக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து இங்கே பாருங்கள், இங்கே மேட்டூர் டேம் இவ்வளோ தண்ணியெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆனால் நம்மளுக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள். எல்லாம் டிசம்பருக்கு நம்ம சென்னை இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே டிசம்பர் இல்லாத டைம்லலாம் இங்கே இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள், செம்ம எக்ஸ்போஷராக இருக்கும் இந்த இடம். செம்ம எக்ஸ்போஷராக நினச்சி பாருங்கள். இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான வாட்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், ஸ்டன்னிங்காக இருக்குது பாருங்கள். இந்த வாட்ரு செம்ம க்ளீன் வாட்டராக இருக்குது. இங்கெல்லாம் இது மாதிரி வாட்டர் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆனால் நம்ம பார்க்கலாம். இதோட மோசமான வாட்டர் நம்ம டிசம்பரில் வேணால் பார்க்கலாம். பாருங்கள், மேட்டூர்லேருந்து அப்படியே ஸ்டன்னிங்காக வருது பாருங்கள். அப்படியே செம்ம ஒரு பைக் ரைடு எங்களுக்கு இது. ஸோ ஒரு 2.5 hours வந்து சேலம்லேருந்து நாங்கள் பைக்கில் வந்தோம். சான்ஸே இல்லை எங்களுக்கு. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் இது மாதிரி ட்ராவல் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம கிறிஸ்டி சார் பாருங்கள், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு vlog பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு செம்ம சேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு ரைட் வந்தீங்களா, ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா, யூ ஜஸ்ட் மேக் த பீஸ். இது மாதிரி ஒரு vlog வந்து நீங்கள் ரொம்ப பேர் சொல்லுவாங்க பைக் எடுத்துன்னு கிளம்பு. ஆனால் கிளம்பணும் நீங்கள். ஆனால் எங்கே கிளம்பணும்? இது மாதிரியான சேர்ஃபுல் இடத்துக்கு. உங்கள் மைண்டு வந்து எப்போவுமே வந்து டைட்டான லாக் மாதிரியே இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் 24 hours உங்களுக்கு அன்லாக் பண்ணால் தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். இப்போ பேசு, ஸ்டன்னிங்காக இருக்குது பாருங்கள் இந்த இடமே. சான்ஸே இல்லை. புரியுதுங்களா? இவ்வளோ நேரம் விளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணார். நான் ஆமாம், இவர் வந்து நியூஸ் வாசிச்சுன்னுக்கிறாரு பார்த்தீங்களா?
பாருங்க மக்களே, பாருங்க vlog பண்ணுங்கன்னா நியூஸ். ஆமாம், அதாவது நேச்சர் இல்ல, பணம் இல்லை. சொல்றது கேளுங்க ஃபர்ஸ்ட், சும்மா கதை விட்டுறீங்க. வணக்கம், முக்கிய செய்திகள் பேசுறீங்க. ஒரு எக்ஸ்போஷர் பண்ணணும். நாங்க என்ன காசா வாங்க போறோம்? இங்க 100 ரூபாய் பிரியாணி இருக்கு, சூப்பராக நான் சொல்ல போறோம். உலகம் ஃபுல்லா பண்றோம். இவர் இப்பதான் இத பார்த்துட்டு போங்க, சும்மா உலகம் ஃபுல்லா பண்ணாலும் எப்படி பண்ணணும் தெரியுமா பாஸ்? போங்க பாஸ். ஓகே, நல்லா இருக்கு, வித்தியாசமா சூப்பர் இடம். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன, நாங்கள் சேலத்துலேருந்து இந்த பக்கம் மேட்டூர் வழியாக வந்து இப்படி வந்தோம். சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த பக்கம் ஒரு வாய்க்கால் மாதிரி போகுது. என்ன எவ்வளோ தண்ணி. நம்ம கூவம் நதி கூட இப்போ இந்த மாதிரி எப்போ மாறும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. சூப்பராக ஓவராலாக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அப்படியே சூப்பர். செம்ம பெரிய லேக்குங்க, சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெருசு. பாசனத்துக்காக தண்ணி, விவசாயிக்காக. ஆக்சுவலாக போட் சர்வீஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போட் சர்வீஸ் இருக்குது. கடலில் குச்சோட காப்பாற்றிடலாம். இங்கெல்லாம் காப்பாற்ற முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் இல்லை, இவ்வளோ தான் வரும் இங்கே. என்ன இல்லை வா போகலாம். அங்கே ஹலோ, ஹாய். நாங்கள் தெரிஞ்சிங்கன்னா மேட்டூர் டேம் பேக் சைடில் அப்படி வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இவ்வளோ இடம் இருக்குது நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம். ஆனால் யாரும் இதை சுற்றி பார்க்குறது இல்லை. சுற்றி போய் கார்பெட் இருப்பாங்க, வாங்கி பாருங்க. அதனால் வந்து இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னும் மேற்கொண்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த மைசூர் டேம் மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா அந்த வாலில் நடக்க வைப்பாங்க. கீழே வந்து தனியாக பார்க் இருக்கும், பெரிய பார்க்கு. எல்லாமே பண்ணியிருக்காங்க, நான் இல்லை சொல்ல. பட் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து என்ட்ரி வந்து நிறைய கொடுக்குற மாதிரி செட் பண்ணால் என்ட்ரியும் கொடுக்குறாங்க. மக்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அடிக்ஷன் ஆகிட்டாங்க மால்ஸு, சில ஃபோன்ஸில். அதனால் எப்போ அதெல்லாம் மாறி இருந்தாப்பா வருது. சேலம் மேட்டூர் அணை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல் மலை சுற்றி வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே கிரவுண்டு எல்லாம் பார்க்கெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நல்லா பண்ணணும். ஓகே, பட் ஏரியா ஷிப்பிங்லாம் வந்து இவங்களோட டெஸ்டிங் தான். அவங்க டெஸ்டிங்க்கு வச்சுருக்காங்க. அதாவது ஏதாவது பிரச்சனை நான் பார்க்குறதுக்கு. எவ்வளோ பெருசு இல்லை, சுற்றுலா செம்மையாக ரெடி பண்ணிடுவாங்க. இங்கே எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த கிளாஸோட இதில் கொஞ்சம் நல்லா தெரியுது. கபடி ரொம்ப பெருசு, பயங்கர பெருசு. ஃப்ரெண்டு வாங்க, ஃப்ரெண்டு வாங்க, ஃப்ரெண்டு வாங்க, ஃப்ரெண்டு வாங்க. சூப்பர் லெவல். பெரிய டேம். சூப்பர் ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பக்கத்துக்கு
ஃபுல் செட்டப்பும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் நான் இருக்கேன் சான்சேல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்பேஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப இதுவாக இருக்குது. கீழே மினியேச்சர் பார்த்தோம், பட் ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப கடந்து போகிறோம். ஆக்சுவலாக ஒரு டேமோட கன்ஸ்ட்ரக்ஷனோட பில்டு எப்படின்றது ரொம்ப பயங்கர ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை பிளான் பண்ணி அதை டயக்ராம் பண்ணி ஒர்க் பண்ணுறது எவ்வளோ நாள் எடுத்துருக்கோம். ஸ்டன்னிங்காக இருக்குது. அந்த டேமை பார்க்கும்போதே அங்கே ப்ரீவியஸாக இருந்தவங்க எவ்வளோ பிளானிங்கோட கட்டியிருப்பாங்க. இவ்வளோ தண்ணியை சேமித்தா எவ்வளோ அவங்களால விவசாயம் பண்ணும்போது ஒரு பிளானிங் இருக்கும். இந்த பிளானிங்னால பண்ணது தான் டேம். டேம் எல்லாமே கிடைக்கிறாங்க, ஒரு தண்ணியை சேகரிங்க. நெவர் டேம் இஸ் அ ரிசோர்ஸ் ஆஃப் த ஃபுட். இந்த டேம்ங்கிறதுனால மட்டும்தான் ஃபுட்டோட எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே இதுவாகும். நீங்கள் அரிசியாகட்டும் எதுவாகட்டும் இந்த தண்ணி தான் இருக்குது. எல்லாமே குடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நெவர். இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுக்கிற ஊருங்க, இந்த மற்ற ஏரியாங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஃபுட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஏரியாலாம் பாருங்கள், இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே இங்கே வர்ற தண்ணியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதில் பாசனம், ஸோ இதில் நீங்கள் ஃபுட்டு அறுவடை, நெல், அரிசி, உங்களுக்கு கரும்பு எல்லா விதமான இதுவும் கன்சியூம் பண்ணலாம். ஸோ ஒரு டேமுன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேமால் பெனிஃபிட் எவ்வளோ ஃபுட் ஆகுதுன்றது தான் முக்கியம். அது எப்படி மக்களுக்கு ரிசோர்ஸாக கிடைக்குதுன்றது தான். ஸோ டேமுன்றது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. கிளாஸோட எஃபெக்ட் மேட்டூர்லேருந்து பவானி எவ்வளோ தருவாங்க உங்களுக்கு? எவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்களா? அப்படி இருக்கு. நிஜமாலே ரொம்ப சூப்பரான இடம். மக்கள் நிறைய பேர் பார்க்க வேண்டிய இடம். ஓகேங்களா? இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றினீங்கன்னா நிறைய ஜனம் வரும். இதனால் ஒரு வருவாய் வரும், நிறைய கடைகள் வரும், ஹோட்டல்ஸ் வரும், எல்லாம் வரும். நிறைய பேருக்கு பிஸ்னஸோட இது வரும். எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த பார்க்கை நல்லா டெவலப் பண்ணி நிறைய பேரை இங்கே வர வைக்கிறதுக்கான வழியை ஒர்க் அவுட் பண்ணணும். நம்மளே ப்ரொமோட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போ தான் இது சூப்பராக போகும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. தமிழ்நாட்டில் சுற்றி பார்க்கறதுக்கே ஒரு 5 வருஷம் ஆகும் போல இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ இடம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம போய் ஒவ்வொன்றா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? இவ்வளோ வர மாட்டேது லைக் இப்படி பேசினே இருக்குது. 100% இந்தியாவில் விவசாயம் நடக்குதுன்னா அதில் 30% இங்கே டேம் தான் ஃபில் பண்ணுது. தெரியுமா உங்களுக்கு? மீதி தான் மழை ஃபில் பண்ணுது. அப்போ மழை பெஞ்சதை சேர்த்து வச்சதுனால தானே ஃபில் பண்ணுது. அந்த மழை பெஞ்சு ஓடாதனால சொல்கிறேன் நான். இதே மாதிரி இன்னும் நிறைய டேம் கட்டணுமே. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? கட்டிட்டாங்க. இதுக்கப்புறம்லாம் ஸ்பேஸ் இல்லை டேம் கட்ட. யார் சொன்னா? நான் காமிக்கவா? நான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் டேம்ன்றது அவ்வளோ சீக்கிரம் இல்லை. அது பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இல்லை சொல்கிறேன், இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு டேம் தேவைன்னா இல்லவே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப ஸ்கில்டாக கல்லணை கட்டியிருக்காங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் யூக்கல் எதுவுமே இல்லை. ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி இப்போ டேம் க்ளீன் பண்ணி தூர் வரனாலே போடுங்க. டேம் கட்ட